நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ விளையாடி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல் அவங்களுடைய சப்போர்ட்கள் எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தொண்டை கரகரப்புக்கு நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு டிப்ஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக தொண்டை கரகரப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்ட உணவுகள் மூலமாகவோ இல்லை நம்ம குடித்த பானங்கள் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு பாக்டீரியா வைரஸ்னாலேயோ கூட நம்ம ஆயிருக்கலாம். எதிர்ப்பு சக்தி குறைவுனால கூட இருக்கலாம். இதுக்கு இயற்கையான முறையில் நம்ம என்ன செய்யலாம்? தொடர்ச்சியாக 2 நாள் 3 நாள் பண்ணால் இல்லை காலை மாலை அந்த மாதிரி பண்ணால் எப்படின்ட்டு ஒன்றும் இல்லை. மருதனை இலை தான் அது. மருதனை இலையை நீங்கள் இரவு பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடணும். அதை காலையில் போட்டு வாய் கொப்பளிக்கணும். உதாரணமாக இரவு நீங்கள் படுக்கிற டைமுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மருதனை இலையை பறிச்சிடணும். பறித்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு கிளாஸ் இல்லை 2 கிளாஸ் தண்ணியில் அந்த இலையை போட்டு நல்லா உள்ளே அழுத்தி மூழ்க வச்சிடணும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் காலைல எடுத்து வாய் கொப்பளிக்கணும். இல்லை அது சில நேரங்களில் சிலருக்கு குளிர்ச்சி நல்லா ஒத்துக்காது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா காலையில் ஊற வச்சு மாலை நேரங்களில் செய்யணும். சும்மா ஒரு 5 இலை உதாரணமாக ஒரு கிளாஸ் அப்படின்னா ஒரு 5 இலை போட்டு இல்லை ஒரு 10 இலை போட்டால் உள்ளே முங்குமான்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு உள்ளே நல்லா போட்டு அமுக்கிடணும். அப்போது அதில் இருக்கிற கொஞ்சம் அந்த சத்துக்கள் அந்த கரகரப்பை எடுக்கிறதுக்கான சில தன்மை அந்த மருதனை இலையில் இருக்குது. அப்போ அதை காலையில் வெறும் வயிற்றில் வாயில் போட்டு ஏற்கனவே சொல்லிடுவோம், உப்பு தண்ணி போட்டு அப்படியே வாயை பபுள் மாதிரி பண்ணணும், கொப்பளிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த மருதனை இலையை அதே மாதிரி பண்ணணும். காலை நேரத்தில் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மற்ற உணவுகள் எடுத்துக்கலாம். இல்லை மாலை நேரங்களில் செய்யணும். காலையில் போட்டு மாலை நேரங்களில் பண்ணணும். அது யாருக்கு எப்படி செட் ஆகுதுன்னு பார்த்து பண்ணிங்க. இது சைடு எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது. மருதனை இலை குளிர்ச்சி தான். ஆனால் நம்ம இன்டேக் எடுத்தோம்னாக்கா தலையில் தேய்ச்சோம்னாலும் அந்த மாதிரி சிக்கலானாலும் அது குளிர்ச்சி ஆகிடும். மற்றபடி இந்த வாய் கொப்பளிக்கும் போதெல்லாம் ஆகாது. அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் அதில் வாய் கொப்பளிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.